ராதா, என்னாச்சு ராதா? விசேஷ வீட்டுக்கு போலான்னு கிளம்பிட்டு இருந்த, அப்புறம் பீரவு திறந்து பார்த்தா ஒரு நகையுமே காணோம். ஆமா, உங்க வீட்டுக்காரங்க வெளியூருக்கு போயிருக்காரு. என்ன வேலை பாக்குறாரு? வியாபார விஷயமா போயிருக்காரு. உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் வந்ததா? இல்ல சார். உங்க வீட்டுக்காரர் எப்போ வருவாரு? வரேன்னு சொல்லிருக்காரு. இது என் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சே. இது ஹஸ்பண்ட்ங்க. ஹஸ்பண்டா? சார், அன்னைக்கு சொன்னேன்ல சார், ஆ. அங்க செத்து கிடந்த பொண்ணோடையும் இந்த பொண்ணு கூடயும் வந்தவன் இவன் தான் சார். இவனா? உங்க வீட்டுல நகையை காணோம். நீ ஏதாவது நகை பணம் கொடுத்தியாமா? நிறைய கொடுத்திருக்கேன் சார். நாளைக்கு எனக்கும் அவனுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ். நிறைய பணம் கொண்டு வர சொல்லிருக்கான். ஓகே, அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. அவனுக்கு போன் பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ. ஹலோ. சொல்லு டார்லிங். இது வரைக்கும் எனக்கு போன் வரல. அதான் நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, நாளைக்கு உனக்கு எனக்கும் கல்யாணம். நம்ம முதலருவுக்கு வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சிட்டேன். ஓகே டார்லிங். என் இதய ராணியே, நம்ம வீட்டுக்கு நீதான் ராணி ஆக போற. அப்படியா? ஆமா செல்லம், சீக்கிரம் வா. ஆசைய பாரு. பாடி செல்லம். ஆமா, நீ எங்க இருக்க? நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தான். ஓகே. இது என் ஹஸ்பண்ட் பாய்ஸ் தான். கன்ஃபார்மா? மேடம், அவன் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போங்க. இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அப்படியே நடங்க. புரியுதா? உன் மேல அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஓகே சார். கான்ஸ்டபிள். ஓகே. இந்த வீட்டுக்கே ராணி ஆக போற. ஏய் பாடு. வேண்டாம். ஏய் இங்க பா. பாடி செல்லம்னா. வேண்டாம் சொல்றேல்ல. ஏடி செல்லம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஏய், இப்படிதான் நீ மாலதி பிடிவாதம் பிடிச்சா அவளை கொலை செஞ்ச மாதிரி உன்னையும் கொலை செஞ்சு தூக்கி எறியணுமா? பாடி. யோ, அவனை கூட்டு வாங்கயா. நீ பேசுனதெல்லாம் இந்த கேமரால பதிவா இருக்கு. ராஜேஸ்வரி ஏன் கொலை பண்ண போன? இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை கொலை பண்ணிருக்க? இந்த பொண்ணு தானே மாலதி? ஆமா. ஏன் கொலை பண்ண? ஒரு குடும்பத்தால என் வாழ்க்கையே திசை மாறி போச்சு. பல கோடி சொத்துக்கு ஒரே மகனா பிறந்தனா கேவலம் ஒருவேளை சொத்துக்கு என்னை பிச்செடுக்க வச்சிருச்சு. அதுல ஏற்பட்ட அவமானம் தான், கோபம், வெறி,
ஆத்திரம் என்ன ஒரு கொலகாரவே மாத்தி மாளிகளை படுத்தனா நகையை புடுங்கி பல பெண்களுக்கு வள விரிச்சேன். மாப்பிள்ள வா என்ன நீ சொல்ற? வேற ஏன்டா? சாவி கொடுப்பா. வெள்ளிக்கிழமை வந்துட்டாவே கோயிலுக்கு கிளம்பிடுவீங்க. இல்ல அக்கா கல்யாண விஷயம் தான். வெளியிடாம சாவி கொடுக்கறியா? தம்பி அந்த பொண்ணு யாரு? ஓனர் பண்ணுங்க. ஓனர் பொண்ணா? தூக்கியா தூக்கியா அந்த பொண்ணு தூக்கியா கொண்டாயா கொண்டாயா கை கட்டுமா? அம்மா மெதுவா மெதுவா வந்துடுமா. இந்த இடம் தான் வலிக்குதா? ஆமாங்க, என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி 2 நாள் கண்ணு முழிச்சு யாருமே பார்த்ததில்ல. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நன்றி சொல்லி உறவை பிரிச்சிடாதீங்க. ஆமா, ஏன் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க? உடனே சொன்னா பதட்டம் வந்துடும். யாரோட மனசும் கஷ்டப்பட கூடாதுன்னு நினைக்கிற வேணாம். இப்ப வேணும்னா சொல்லுங்க, வந்து பாப்பாங்க, கோவம் வரும், திட்டுவாங்க, அப்புறம் எல்லாம் சரியா போயிருங்க. ஆமா, சென்னையில நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? நான் ஹாஸ்டல்ல தங்கி இன்ஜினியரிங் படிக்கிறேன். எங்க அப்பா சிங்கப்பூருக்கு லெதர் எக்ஸ்போர்ட் பண்றாரு. நான் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. சரி, நீ தூங்குங்க, நான் வெளியே படுத்திருக்கேன். சரி. யாரோட மனசும் கஷ்டப்பட கூடாதுன்னு நினைக்கிற வேணாம். ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னடி 2 நாளா போன 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வேன் என் மேல மோதிருச்சு. ஐயோ, அப்புறம்? ஒன்னும் இல்ல, ஒருத்தர் என்ன உடனே கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. அப்படியா? சொன்ன பதட்டத்தோட நிம்மதி இல்லாம வருவீங்கன்னு கதிர் சொன்னாரு. பரவாயில்ல அம்மா, நான் ஒரு விஷயம் சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன? எனக்கு கதிரை ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவரும் லண்டனுக்கு துணி எக்ஸ்போர்ட் பண்றாரு. அப்படியா? உனக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகே தான். இது சம்பந்தமா நான் அப்பா கிட்ட பேசுறேன். சரியா? நீ நேர்ல வரும்போது மற்ற விஷயத்தெல்லாம் பேசுவோம். ஓகேவா? அம்மானா அம்மாதான். உனக்கு கல்யாணம் ஆக வேண்டிய நேரத்துலயா அன்னைக்கு இப்படிலாம் ஆவறது? அதனால என்னண்ணா, பரவாயில்ல. சொல்லுங்க மாமா. என்ன கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல என்னென்னமோ பேசிக்கிட்டு ஊருக்கெல்லாம் சொல்லி நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ண வரப்போறோம். இப்ப வந்துட்டு எங்களை பார்த்தா இழிச்சவாய்த்தனமா தெரியுதா உங்களுக்கு? இல்ல மாமா, வை மாமா.
நேரா வரேன். அம்மா அண்ணிய பாத்துக்குமா. எல்லாரும் போயிட்டா நான் மட்டும் ஒத்தையில. அப்படின்னா தம்பிய வர சொல்றேன். என்ன சுத்தம்? ஹலோ ஹலோ, என்ன? ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பிக்ஸ் வந்துருச்சு, சாமானா விழுந்துருச்சு, அதான் வந்தேன். ஏதாச்சும் பிக்ஸ் வந்தா காலை மட்டும் அழுத்தி தேய்ச்சி விடுங்க. பக்கத்து ரூம்ல தான் என் தங்கச்சி இருக்கு, நான் அங்கே தான் இருக்கேன். எதனா சரி. ஹெல்ப்னா சொல்லுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்றேன். ஓகே. ம், சரி வரேம்மா. ம். ஓ சாரி சாரி சாரி, பரவாயில்ல வாங்க. நீங்க வாங்கி கொடுத்த காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ஆமா இது என்னது? நீங்க சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு போகணும்னு உங்க பேருக்கு அரசு பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க பிரசாதம். நீங்களே வச்சு விடுங்க. நானா? ம். இல்ல, ஒண்ணு உன் லவர் வச்சு விடணும், இல்லனா உன் ஹஸ்பண்ட் வச்சு விடணும். என்ன போய் எப்ப என் மனசு உங்ககிட்ட பறி கொடுத்தேனோ அப்பவே எல்லாமே நீங்க தான். காதல சொல்லிட்டேன், பரிசு எதுவும் இல்லையா? பரிசா? ம். என்கிட்ட இல்லையே. உன்கிட்ட தான் இருக்கு. என்கிட்டயா? உன்கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட ம். இப்போ ஒண்ணு இல்லையே. ஐயோ எல்லாம் நானே சொல்லணும். சி. பா இப்ப வேணாம்ப்பா. என்னடா செல்லம், ஏன்டா? கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்குருவோம். சரி சரி, நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டேன். நீங்களும் போயிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிடுங்க. ஓகே? ஓகே, நான் ஊருக்கு போய் எங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வரேன். அப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிக்கிருவோம். ஓகே? பக்கத்துல இல்லாம எங்க போன நீ? நான் அசந்து தூங்கிட்டேனா? பக்கத்து ரூம்ல இருந்து வந்தவர் தான் உதவி செஞ்சாரு. ஆமா, போன காரியம் என்னாச்சு? மாமா மவன் அருள்தாச கல்யாணம் பேசி முடிக்கலான்ட்டு போனா அந்த பைய எவ்வளவு கூட்டிட்டு ஓடி போயிட்டானா. அவன் குடும்பத்துக்கும் நமக்கும் இனி எந்த சவகாசத்துக்கும் ஒத்தே வராது. அவனை நம்பி நம்ம தங்கச்சியை வச்சிருந்தது ரொம்ப தப்பா போச்சு. ச்சே. ஆமா, அவனை பத்தி ஊருக்கே தெரியும். ஆ. எத்தனையோ நல்ல மாப்பிள்ளை வந்துச்சு, கட்டி கொடுக்கலாம்னா நீங்க தான் கேட்கல. சரி விடு, நானே என் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளையா தேடி கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். பாய்.
நேத்து உதவி செஞ்சாருன்னு சொன்னனே அது அவரா இவர்தான். ரொம்ப நன்றி தம்பி. நன்றி சொல்லி உறவை பிரிச்சிடாதீங்க. இந்தாங்க பிரசாதம். அவங்க குணமாகி வீட்டுக்கு போகணும்னு உங்க குடும்ப பேருக்கே அர்ச்சனை பண்ணி வந்திருக்கேன். தம்பி எங்க குடும்பத்து மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. வணக்கம் டாக்டர். வணக்கங்க. இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? எல்லாம் நார்மலா தாங்க இருக்கு. என்ன இங்க நிக்கிறீங்க? பழக்கம் தான் சார். பெரிய டாக்டர் சொன்னாரு உங்களுக்கு பொண்ணு கிடைக்கலன்ட்டு. ஆமா சார். நானும் என் தங்கச்சிக்கு 100 பவுன் போடுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஆனா நல்ல ஹலோ, இதோ வந்துடுறேன். உங்களுக்கு போய் பொண்ணு கிடைக்கல தம்பி. பொண்ணெல்லாம் கிடைச்சது. கல்யாணத்துல எனக்கு தான் இஷ்டம் இல்ல. ஏன் தம்பி? கோயம்புத்தூர்ல நாங்க பெரிய நகை கடை வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் நகை வியாபாரம் பண்ணி பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் தான் ஆசை. எனக்கு இருக்க சொத்துக்கு 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம். ஆனா எங்க அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணணும்னு பிடிவாதமா இருக்காங்க. அப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே தம்பி? பெண்ணை தெய்வமா மதிக்கிற வேணாம். எங்க வீட்டுக்கு வர மருமக குத்து விளக்கு மாதிரி பிரகாசமா இருக்கணும். அப்பதான் வீடு லட்சுமி கலாச்சமா இருக்குன்னு எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. பரவாயில்ல தம்பி, நீங்களும் எங்களை மாதிரியா இருக்கீங்க. உங்க நல்ல மனசுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் தம்பி. எங்க நான் ஒண்ணு சொன்னா கோவப்பட மாட்டீங்களே? ஆ, நம்ம ராதாவை இந்த தம்பிக்கே கொடுத்துடலாங்க. அப்படியா? ஆமாங்க. ஓகே. எனக்கு ஓகே தம்பி. உங்களுக்கு என் தங்கச்சி கொடுக்க சம்மதம். உங்களுக்கு உங்க குடும்பத்துல சம்பந்தம் வைக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மொத்தம் ஐஸ்வர்யமே வரும்போது அரைச்சி வேணான்னு சொல்லுவாங்களா? நான் ஊருக்கு போய் எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிடுவோம். நல்லது தம்பி. அதுக்கு முன்னாடி கல்யாண பொண்ணுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்குறேனே. ஆ? சரி கொடுங்க. டேய், இவதான்டா. மாத்திரை சாப்பிட தூங்கிட்டேன். உங்க அப்பா அம்மா போயிட்டாங்களா? ஆமா, நீங்க போலையா? நானும் போயிட்டா உங்களை யாரு பாத்துப்பா? இந்தாங்க இத குடிங்க. இந்தாங்க. எதுக்கு? அப்பா கொடுத்தாரு. உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணும்னாலும் போட்டுக்கோங்க. பணக்கார புத்திய காமிச்சிட்டீங்க பாத்தீங்களா? இத்தனை லட்சம் கொடுப்பேன் நினைச்சா உங்க உயிரை காப்பாத்தினே. நானும் பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரங்க. ஒரு பொண்ணுக்காக என் உயிர் போனா கூட சந்தோஷப்படுவேன் தவிர பணத்துக்காக இல்லைங்க. தயவு செய்து வெளியே போங்க. என் உயிரை காப்பாத்துற உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேனே தவிர உங்களை இன்சல்ட் பண்ணல. சாரி. ஆனா பணத்தை கொடுத்துட்டு உயிரை விலை பேசுறது தாங்க வருத்தமா இருக்கு. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நானும் எங்க அப்பாவும் தப்பு பண்ணிட்டோம். அட ஏங்க, கல்யாணமே நடக்காம தள்ளி போய்கிட்டு இருக்கு. அந்த கோயிலுக்கு வந்தா சீக்கிரம் கல்யாணம் நடக்குன்னு சொன்னாங்க. வந்த இடத்துல உங்க உயிரை காப்பாத்தின பெருமையோட நான் செத்தா கூட கவலை இல்லைங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானும் கல்யாணம் ஆனு தான் அந்த கோயிலுக்கு வந்தேன். நீங்க கிடைச்சதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஐ லவ் யூங்க. உண்மையா சொல்றீங்களா? உண்மையாதாங்க. உன் மனசு புண்படியா பேசிட்டேன். சாரிங்க. காதலன் காதலி அடிச்சா கூட வலிக்காதுங்க. காதலுக்கு கிஃப்ட் இல்லையா? கிஃப்ட் தானே, நான் போயிட்டு வந்து தரேன்.
வா 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 உன்னை பார்த்த பிறகுதான் போன உயிரே திரும்பி வந்துச்சு. கத்தி குத்த கூட தாங்கிட்டேன். ஆனா காதலை சொல்லிட்டு போயிட்ட. ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல தெரியுமா? காதலை பத்தி உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? ஆ? எங்க வீட்லயா? ம்? காதலை பத்தியா? ம், ம்? என்ன சொன்னாங்களா? ஆ, ம்? ம், ம். ஓகே சொல்லிட்டாங்க. ஆ. என்ன மாப்பிள ஆ, என்னாச்சு உங்களுக்கு? கோயிலுக்கு போய் ராதா பேருக்கு அரசம் பண்ணிட்டு வெளியே